நீங்கள் முறைப்படி எந்த வயசுலேருந்து சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? முதல்ல எடுத்தோன்னு லைட் மியூசிக், அந்த பக்தி பாடல்கள், டிவோஷனல், அதில் தான் ஆரம்பித்தோம். அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருப்போம் ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா. லெட்ஸ் வெல்கம் ஷோபா சந்திரசேகர் அவர்கள். வெல்கம் டு மனதோடு மனோ மேடம். நமஸ்காரம். நமஸ்காரம்மா. மேடம், எந்த வயசில் நீங்கள் மியூசிக் மேலே ஆசை வந்தது? ஃபேமிலி பேக்ரவுண்டில் டெஃபினட்டாக வீட்டில் எல்லாம் பாடுவாங்களா? அம்மா கோரஸ் சிங்கராக இருந்தாங்க ஒரு 25 வருஷமாக, திருமதி லலிதா நீலகண்டன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பா திரு எஸ்எஸ் நீலகண்டன் வாயினி ஸ்டுடியோஸில் ஒரு 3 ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இன்சார்ஜாக இருந்தாங்க. ஆமாம். அவங்க 2 பேரும் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி பாடணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தாங்க. பட் அப்பாவுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, அம்மாவுக்கு இந்த சான்ஸ் தான் கிடைச்சிது. பட் எங்கள் 4 பேருக்கும் நாங்கள் 4 பேர், சுந்தர், சுரேந்தர், ஷோபா, ஷீலா, லலிதாஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ்னு அம்மா பேர்லேயே அந்த ட்ரூப் ஆரம்பித்து ஒரு 11 வயசு இருக்கும் பொழுது வடபழனி முருகன் கோவிலில் தான் நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். வாவ், ஃபேண்டாஸ்டிக். அதாவது நீங்கள் முறைப்படி எந்த வயசுலேருந்து சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? முதல்ல எடுத்தோன்னு லைட் மியூசிக், அந்த பக்தி பாடல்கள், டிவோஷனல், அதில் தான் ஆரம்பித்தோம். பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டேஸ்லேயே ஜிஎன்பி சிஷியர் மீனாட்சி சுந்தரமையர்னு ஒரு வாத்தியார்கிட்ட டி நகரில் பாட்டு கற்றுக்கிட்டோம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் அப்படியே லைட் மியூசிக்லேயே பிஸியாக அப்புறம் இப்போ லாஸ்ட்டு கடந்த 10 வருடமாக நான் மகாராஜபுரம் சந்தானம் சார் அவர்களோட மகள் திருமதி பிருந்தா தியாகராஜன் அவங்க கிட்ட கிளாசிக்கல் கற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லைம்மா, சின்ன வயசில் நீங்கள் நிறைய அம்மா கூட எந்தெந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட அம்மா கோரஸ் பாடுவாங்க அந்த காலத்தில்? கேவி மகாதேவன் அவர்கள், ராஜேஸ்வரா அவர்கள், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டையும் பாடியிருக்காங்க. சுபை நாயுடு, ஆமாம் எல்லாம், இளையராஜா சார் வரைக்கும் பாடியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக். ஸோ அந்த டைமில் அம்மா கூட ரெக்கார்டிங் எல்லாம் போவீங்களா? போவேன். ஸோ அந்த டைமில் எந்தெந்த சிங்கரை பார்ப்பீங்க நீங்கள்? அப்போது ரொம்ப நான் சுஷீலா, ஜானகி அம்மாவெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு அவங்க தான், சுஷீலா அம்மாவோட சாங்ஸ் எல்லாம் தான் ரொம்ப நானும் என்னோடய பிரதரும் நிறைய ஸ்டேஜில் பாட ஆரம்பித்தோம். ஆனால் முதல் அந்த வடபழனி கோவில் அரங்கேற்றத்துக்கு அப்புறம் திரு இளையராஜா சார் அவர்கள் எங்கள் ட்ராமாவுக்கு மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ட்ராமா போட்டுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எங்கள் கணவர் டைரக்ட் பண்ணுவார், நாங்கள்லாம் அதில் ஆக்ட் பண்ணுவோம், எங்கள் அம்மா அதில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ராமாவில் ஒரு சாங் ஒன்று போட்டார் இளையராஜா சார். அந்த சாங் நான் பாடுறேன் இப்போ. சரிங்க, கண்டிப்பாம்மா. இந்த பாடலை பூவை செங்குட்டுவன் சார் எழுதுனாங்க. சரிங்கம்மா. அண்ணன் இளையராஜா அவர்கள், இளையராஜா சார் மியூசிக்கில். ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா, ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா. ஆறுதலை வேண்டுகின்றோம், ஆறுதலை சுவாமியப்பா, ஆறுதலை வேண்டுகின்றோம், ஆறுதலை சுவாமியப்பா, ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா. மலை மேல் சிலை இருக்கும், சிலை மேல் கலை இருக்கும், கலையே சிரித்திருந்தால் கந்தா உன் முகம் இருக்கும். அழகன் ஒருவன் என்றால் அவனை முருகன் என்போம், முருகன் குழந்தை என்றால் தமிழின் தந்தை என்போம். ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா. ஆறுதலை வேண்டுகின்றோம், ஆறுதலை சுவாமியப்பா,
ஆறுதலை வேண்டுகின்றோம் ஆறுதலை சுவாமியப்பா ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா. இன்னும் ஒரு அற்புதமான கம்போசிஷன், ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி கொடுத்தார் அந்த நம்ம ட்ராமாக்கு இளையராஜா அவர்கள். அந்த சிறு வயசில் முதல்ல இன்ஸ்பயர் ஆன பாடல்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு வந்தால் நம்ம சுசீலம்மா, டெஃபினட்டாக ஜானகம்மா, வாணி ஜெயராம் அவர்கள், கண்டிப்பாக எல்லாம் ஈஸ்வரி அம்மா, எல்லாரும் ஈஸ்வரி அம்மா. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த வரிசையில் முதல்ல சுசீலம்மா பாடலை நம்ம பார்ப்போம். எந்த பாட்டு நீங்கள் அந்த வயசில் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்க? பச்சை விளக்கில் ஒரு சாங் சுசீலம்மா பண்ணது. சுசீலம்மா டிஎம்எஸ் சாரும் பாடியிருப்பாங்க. ஆமாம், அதில் ஒரு பிட் பாடுறாங்க. கண்டிப்பாக. குத்து விளக்கேறிய கூடமெங்கும் பூமணக்க மெத்தை விரித்திருக்க மெல்லியலாள் காத்திருக்க வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பூம் பாவை தன்னை வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பூம் பாவை தன்னை. என்ன அற்புதமான பாட்டு! அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது சுசீலம்மா அவர்களுடைய பாடல்கள் எத்தனையோ உங்கள் மனசில் அப்படியே நிலைத்து நிற்குது. அந்த வரிசையில் அடுத்த பாடல், இந்த பாட்டு வந்து என் கணவர் டைரக்ட் பண்ண படம் நிலவே மலரே. இதில் சுசீலம்மா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து ஷாலினி, பேபி ஷாலினியாக இருக்கும்போது அவங்க வாய்ஸ்க்கு நான் தான் பாடினேன். சரி. பட் சுசீலம்மா மெயின் சாங் பாடியிருப்பாங்க. அதுலேருந்து நான் லைன் பாடுறேன். ப்ளீஸ். மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே அன்பு கொண்ட செல்லக்கிளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா நிலவே மலரே நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே மடியில் பூத்த மலரே. என்ன அற்புதமான பியூட்டிஃபுல் சாங், நல்ல ஹிட் சாங். எம்எஸ்வி சார் போட்ட பாட்டு இது. கண்டிப்பாக. அந்த வரிசையில் அடுத்த பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? ஆத்தோரம் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோராக குடியிருப்போம். ஆத்தோரம் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஜோரா